லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தேன். இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வழிபட்டு பெற்றோருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, திருமண பேச்சு எடுக்கக்கூடாது, திருமண நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் இன்று பலர் நம்மில் நாம் என்ன செய்கிறோம்? சனிக்கிழமையில கல்யாணத்துக்கு நாள் பார்த்தாங்கன்னு கேட்பாங்க. சோதிடம் பார்க்கிறவர்கள் அவர்களும் பணத்துக்காக அதை பார்த்து சொல்லி விடுறது. சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது என்று அடித்து சொல்ல வேண்டவர்களுக்கு, புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியம் செய்தாலும் நிவர்த்தியாகாது. இந்த வாழ்வு சந்தோஷமாக இருக்காது. பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வாழ்க்கை பூரா வந்து கொண்டிருக்கும். இந்த சனிக்கிழமையில கல்யாணம் பண்ணா, சனிக்கிழமையில கல்யாணம் பண்ணக்கூடாது, திருமண நிச்சயமே பண்ணக்கூடாது. இது சனிக்கிழமையில கல்யாணத்தை பண்றது எங்கட வசதிக்காக. அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த நாள் நட்சத்திரம் சேருமா சேராதா ஒத்து வருதா அதெல்லாம் பார்க்க கிடையாது. சனிக்கிழமை கல்யாணம் வச்சா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வந்த உறவுகள் எல்லாம் தங்கி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் என்கிறது தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர, அந்த திருமணம் தம்பதிகளுக்கு, புதுமண தம்பதிகளுக்கு இந்த நாள் பொருந்துமா, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்குமா பார்க்குறதே கிடையாது. எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பௌர்ணமியில கல்யாணத்து நாள் தாங்க, லீவு நாள், விடுமுறை நாள் என்று தான் எல்லாரும் எண்ணிக்கொள்வது. தவறு. எந்த காரியங்களும் செய்யக்கூடாது சனிக்கிழமை, அது விருத்தியாகாது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது. ஒரு வெளியூர் பயணம் கூட போகக்கூடாது, அது விருத்தியாகாது. அதனாலதான் சனீஸ்வரனுடைய வழிபாடு, தோஷங்கள் எல்லாம் நீங்கிற வகையிலே சனீஸ்வர பகவான் வழிபாடு. உடம்பு பூரா எண்ணெய் வைத்து ஸ்நானம், இதைத்தானே தமிழ் மூதாட்டி அவ்வை அழகாக நமக்கு சொன்னாள். ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரைங்கிற ஒவ்வொன்று ஒரு மனித வாழ்க்கையுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சுருக்கமாக சொன்னால், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று ஒவ்வொன்றா சொல்லி வந்து சனி நீராடு என்றார். நாம சாஸ்திரம் சொல்றதையும் கேட்கறது இல்லை, அவப்பாட்டி சொன்னதையும் கேட்கறது இல்லை, யார் சொன்னாலையும் கேட்கறது இல்லை. நடந்த பின்பு நாங்கள் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் குறை சொல்லுவோம். நல்ல எண்ணங்கள் நமக்கு முதலில் விட வேண்டும். சனிக்கிழமையில எந்த காரியமும் நாங்கள் செய்யக்கூடாது என்ற திடகாத்திரம் பெற வேண்டும். சனிக்கிழமையில சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, ஒரு வெளியூர் பயணம் செய்யக்கூடாது, வெளிநாட்டு பயணம் கூட செய்யக்கூடாது. என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் உண்டு. ஆனால் இந்த வீட்டிலேயே நடக்கின்ற கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ கல்யாண நிச்சயதார்த்தமோ எதுவும் செய்யக்கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. இறை வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய வழிபாடு, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் செய்து வாழ்வில் உயர்வு பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஏகாதசி விரத அனுஷ்டானம். விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பான பூஜைகள் வழிபாடு இவற்றிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் வரக்காப்புல அம்பைபுச அருள்முக ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இந்த ஆடிப்பூர மகோற்சவம், அதேபோல் சங்கானை ஓடக்கரை சிவன் ஆலயத்திலே ஆடி அமாவாசை முன்னிட்டதாகிய இந்த மகோற்சவம், இலங்கையிலே பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் மாவைக்கந்தன் ஆலயத்திலே இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டதாகிய மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உற்சவ காலங்களில் நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.